அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இதுவரையிலும் பதிவு 1 முதல் பதிவு 50 வரையிலான அனைத்து பதிவுகளையும் அனைவரும் பார்த்திருப்பீங்க. இதுவரை எனக்கு ஆதரவு தந்த, இனி ஆதரவு தரவிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையிலும் 36 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. 25,900 வியூஸ் போயிருக்கு. 195 லைக்ஸ் வந்திருக்கு. 97 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 37 ஷேர்ஸ் நடந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை திரும்ப ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். இதுவரை வெளியிட்ட பதிவு 1 முதல் பதிவு 50 வரையிலான பதிவுகளில் மிக முக்கியமானவை ஜோதிட அடிப்படை பயிற்சி, 12 ராசினா என்ன, 12 லக்னம்னா என்னன்னு பார்த்தோம். பிறகு ராசிக்குண்டான அதிபதி கிரகம், லக்னத்திற்குண்டான அதிபதி கிரகம் என்னான்னு பார்த்தோம். பிறகு ஜாதக கட்டத்தில் லக்னம், அந்த லக்னத்திற்குண்டான அதிபதி கிரகங்களை பற்றி பார்த்தோம். பிறகு ஜாதக கட்டத்தில் ராசிகள், அந்த ராசி அதிபதி கிரகங்களை பற்றி பார்த்தோம். பிறகு ஒவ்வொரு ராசிக்கான சொந்த வீடுகள் எது அப்படிங்கிறத பார்த்தோம். கிரகங்களுக்குரிய சொந்த வீடுகள் என்னென்னு பார்த்தோம். கிரகங்களின் திசைகள் என்னென்னு பார்த்தோம். ராசிகளுக்குரிய திசைகள் என்னென்னு பார்த்தோம். சரம், ஸ்திரம், உபய ராசிகள் என்னான்னு பார்த்தோம். பிறகு ராசிக்குரிய பஞ்சபூதங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு 12 ராசிகளில் தாது, மூலம், ஜீவன் ராசிகள் என்னென்னு தெரிந்துக்கிட்டோம். பிறகு 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 பாதங்கள் என்னென்னு தெரிந்துக்கிட்டோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் என்னென்ன நட்சத்திரங்கள் வரும், ஒவ்வொரு ராசிக்குள்ளும் 9 பாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிபதி கிரகம் என்னான்னு தெரிந்துக்கிட்டோம். பிறகு ஒவ்வொரு திசைக்குரிய கிரகங்கள், ஒவ்வொரு திசையும் நடக்கும் பொழுது அந்த திசைக்குரிய வருஷங்கள் என்னென்னு தெரிந்துக்கிட்டோம். ஒவ்வொரு திசைக்குள்ளும் 9 புத்திகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டோம். பிறகு ராசி கட்டத்தில் தமிழ் மாதங்கள் என்னென்னு தெரிந்துக்கிட்டோம். 12 ராசிக்குரிய வீடு, 12 பாவகங்கள், 12 ஸ்தானங்கள் என்னான்னு தெரிந்துக்கிட்டோம். ராசிகளும் உடல் உறுப்புகளும் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் மனித தேகத்தினுடைய உடல் உறுப்புகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலான அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் 12 ராசிகளில் உடல் உறுப்புகள் எங்கெங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்துக்கிட்டோம். இப்போ நான் சொல்லி வந்த 1 முதல் 19 வரையிலான அனைத்து இந்த விஷயங்கள் அனைத்துமே
ஜோதிடத்திற்கு மிக மிக முக்கியமானவை. எனவே 1 முதல் இந்த 19 விஷயங்களையும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த 1 முதல் 19 வரையிலான இந்த விஷயங்களை நான் வெளியிட்ட பதிவுகளில் இந்த 1 முதல் 19 வரையிலான இந்த விவரங்கள் நான் வெளியிட்ட பதிவு 1 முதல் 50 வரையிலான பதிவுகளில் இருக்குது. முக்கியமாக இந்த பதிவுகள் எல்லாம் 1 முதல் 19 வரையிலான இந்த விஷயங்களுக்குண்டான விவரங்களை பதிவு 1 முதல் 50 வரையிலான பதிவுகளில் தெரிந்துக்கிட்டு ஒரு நோட்டில் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தெளிவாக மனசில் ஏற்றிக்கிங்க.